எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. நாளைக்கு காலையில் 5 to 6, அதாவது 3 நாள் நம்ம எடுக்க இருக்கோம். இந்த 3 டேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஒர்க் ஷாப்பாக தான் நம்ம நடத்த இருக்கோம். 25, 26, 27 காலையில் 5 to 6 இந்திய நேரப்படி நடக்க இருக்குது. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஏகப்பட்ட பேர் இன்றைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பண்ணல அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 weeks பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக சில இந்த ஒரு 5 விஷயம் வந்து கொடுத்துருந்தேன். இந்த 5 விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை நிறைகளை நீங்கள் நிவர்த்தி செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஜாதகமாக அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட பேர் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு பரிகாரம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்து கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோவாக நான் பதிவிடலான்னு இருக்கிறேன். ஸோ 5 விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதன் யார், அவங்களோட கர்ணம் எதுன்னு எடுத்து அவங்களோட கர்ணநாதன் யாருன்னு பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்குறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் அல்லது 2ஆம் இடத்தை இயக்குறதுன்னு சொல்லியிருந்தேன். சில பேருக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 11ம் கொடுத்துருந்தோம், 9ம் கொடுத்துருந்தேன், 2ம் கொடுத்துருந்தேன். ஆனால் சில பேருக்கு வந்து 11ஆம் இடம் மட்டும் கொடுத்துருப்போம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மட்டும் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல் எது வேணுமோ அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி 3வது விஷயம் என்ன அப்படின்னா, உபாசன தேவதை வந்து யாருன்னு பார்த்து அந்த உபாசன தேவதையும் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து வக்ர கிரகம் எது, அஸ்தமனமான கிரகம் எது அப்படின்னு பார்த்து அதற்குண்டான ஒரு பரிகாரமும் கொடுத்துருந்தோம். ராகு கேது மையப்புள்ளியில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்திற்கு உண்டான பரிகாரமும் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி 5 விஷயம் கொடுக்குறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த 5 விஷயத்தையும் தாண்டி என்னென்னலாம் குறை நிறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே உங்களோட ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி அதற்குண்டான ஒரு பரிகாரமும் நிறைய சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இதை பார்க்கணும், இந்த பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒரு 2 to 3 days நீங்கள் கொடுத்ததுலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய அனலைஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுக்க முடியும். எடுத்த உடனே பார்த்துட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டிஃபால்ட்டாக வச்சிருக்கக்கூடியது ஒன்றத்தை வந்து நம்ம எடுத்து கொடுக்கல. உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதற்கு உண்டான ஒரு பரிகாரம் கொடுக்குறதுன்றதுனால வெயிட் பண்ணி இந்த ஜாதகத்தோட பரிகாரத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து நீங்கள் ஜாதகம் வாங்கியிருக்கிறீங்க, அந்த பரிகாரம் வாங்கியிருக்கீங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தயவு செஞ்சு போய் பண்ணிட்டு வரணும். கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக மட்டும் ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. எப்போ நீங்கள் அதை வந்து செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் ஒரு விஷயம் மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அது எப்படிங்க எல்லாமே மாறும்? இப்போ நீங்கள் ஜாதகத்தோட பரிகாரம் கொடுத்த உடனே மாறுமா அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்து ஒரு 4 to 5 days கிட்டத்தட்ட போட்டு ஒரு 2 weeks ஆச்சு இல்லையா, ஒரு 4 to 5 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம கொடுத்த ஒரு 2 days அவங்க வந்து அந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போதே, அவங்க வீட்டுக்கு வரும்போதே அவங்க எந்த ஒரு விஷயத்திற்காக அவங்க அந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ் இப்பயே என்னால் பார்க்க முடியுது. ஏகப்பட்ட பேர் வந்து உங்களோட ரிவ்யூஸை வந்து பதிவிடுறீங்க. ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்களும், அதாவது நம்மக்கிட்ட பரிகாரம் வாங்கி நீங்களும் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பினா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எப்படி நடக்கும், இது எப்படி விதியை மாற்ற முடியும், அதை பண்ணால் அதை மாறிடுமா, இதை செஞ்சால் அது பண்ணிட முடியுமா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சந்தேகம் இருக்கக்கூடியவங்க பண்ணாதீங்க, உங்களுக்கு வேலையை செய்யாது. ஏன்னா நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரம் எல்லாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு விஷயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எதுவுமே நம்பாமல் போய் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழுமையாக இறைவன் இதை எனக்கு மாற்றி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மாறும். இப்போ நான் கொடுக்கறது மூலமாக எல்லாமே மாறிடுமானா, கொடுக்கறது மட்டும்தான், அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையை தவிர, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிராப்தமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இறைவன் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இயற்கை அதை டேக் கேர் பண்ணிக்கும். அப்போது இந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்லி கொடுக்கக்கூடியது இயற்கை, அதுக்கப்புறம் நடத்தக்கூடியதும் இயற்கை தான். அப்போது எல்லாத்தையுமே மாற்றிட முடியும்னா இந்த இடத்துல இறைவனே தேவையில்லை, நானே போதும். அப்போ ஜஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேணால், பரிகாரத்தை வேணால் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நீங்கள் பெற்றுருங்க.
இல்லைனா யாரும் வாங்க வேண்டாம்னு முன்னாடி சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் யாரும் வாங்க வேண்டாம். இந்த பரிகாரம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க மட்டும் வாங்கிக்கிங்க. வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க. இதை தான் நான் ரொம்ப இந்த வீடியோவில் மெயினாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா கொடுத்துட்டு இமீடியட்டாக காலையில் கொடுத்துட்டு ஈவினிங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் நாளைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க ஒரு 3 டேஸாவது மினிமம் வேணும். ஸோ நிறைய ஜாதகம் இருக்கனால அனலைஸ் பண்ணி தான் அந்த ரெமெடி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வேணுன்றவங்க ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட பரிகாரத்தை வாங்கிக்கலாம். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் உங்களுக்கான ரெமெடி என்னென்ன மாதிரியான ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக, பரிகாரம்னா நான் கோவில் பரிகாரம், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த தேவதையை வழிபடணும் அப்படின்னக்கூடிய சில விஷயங்களை செய்கிறதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.